கத்தரிப்பு தாவணி அலத்தான கொள்ளுது மனசை கூட்டி நாள் வர சொல்லுது பேரோடுதான் சாஞ்சே நானும் கண்ணம்மா உன்னாலே உள்ளல்லா ஆவாது ஆடியே மயிலே உனக்காகத்தா போனே மறந்தே அலக்கான கொள்ளு மனசை கூட்டி நாள் வர சொல்லு பேரோடுதான் சாஞ்சே எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்காரு. காவலை பாரு சொல்லுவார். காவல் முக்கியம் இல்ல, காதல் தான் முக்கியம். உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன பொண்ணே கிடைக்காம எனக்கு சரி இந்த வருஷம் தான் பொண்ணு அமைஞ்சிருக்கு. நல்ல விஷயம். அந்த பொம்பளை பிள்ளை இந்த ஊர்ல தான் இருக்கு. நம்ம ஆத்தாவுடைய இந்த ஊர்ல தான் இருக்கு, இந்த கூட்டத்துல தான் இருக்கு. என்ன சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல மேடைக்கு வர போறா. என்னை பார்க்கணும், அவளை நான் பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சணும். அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம். முத்தம் வேற கொஞ்சம். அந்த பிள்ளைய இதுவரை நேருக்கு நேரம் நான் பார்த்ததே இல்லை. சரி, இன்னைக்கு தான் பார்க்க போறேன். எங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணி இந்த மாசம் ஆனி மாசம் 36ஆம் தேதி அவளுக்கு எனக்கும் கல்யாணம். நீங்க எல்லாரும் வந்து கல்யாணத்துக்கு காதல் கோட்டையே கட்டி வச்சிருக்க. ஆமா, அவளுக்காண்டி மனசுக்குள்ளே இருக்கு. ஓஹோ, ஆனா வரப்போறா. எப்படி நல்ல அழகியா? அவளை அழகா இருப்பாளாம். எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, நான் இதுவரை நேருக்கு நேரம் பார்த்தே இல்லை. ஓஹோ, இன்னைக்கு தான் பார்க்க போறேன். அவ பேர் என்ன தெரியுமா? என்ன? அந்த இது வெண்ணிதா அன்னூர்த்தி அவ பேரு. இது 2வது ஆளு. இவ கட்டிக்க போற மூத்தாளு. அவ பேர் என்ன தெரியுமா? அவ பேர் என்ன? எந்திரி. நல்ல பேரா இருக்கு. இப்ப வந்துட்டு போனாலும் அவ பேர் என்ன தெரியுமா? அவ பேர் என்ன? கிளப்பு. இதுக்கு நல்ல பேரா இருக்கு. இப்ப அந்த எந்திரி வரப்போறா. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சணும். அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம். என் செல்லத்தை கூப்பிடுவோம். ஏப்பா செல்லத்தை கூப்பிடறதுக்கு முன்னாடி அந்த செல்லத்தை நம்ம வர்ணிப்போமே. வரணுங்க, நம்ம பாடுவோம். அவ வரட்டும். சரி ஐயா, கும்பிட்டு ஐயா. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுதே பவள மல்லி தோட்டம், நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சோ, கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே.
ஆய் இருந்துட்டேன். நான் புதுசா பார்த்தனால ஆயிங்கிறேன். ஆய் இருந்தாளா? நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா? என்ன இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? இல்ல எங்க வினிதாவோட ஓப்படியாவா? வினிதாவோட ஓப்படியாவா? ஹலோ இங்க வாங்க. ஹலோ 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 ஓடி போயிட்டாலே கிளம்பிட்டா. வாங்க. ஏன் கோபுறீங்க? நீ சொன்னது உண்மைதான். வினிதாவை பார்த்தோன்னா இவ ஓட ஆரம்பிச்சுட்டா. ஏங்க கோபுறீங்க? எவ்வளோ வினிதா? இங்கதான் இருக்கா எங்க வினிதா. அந்த எங்க வினிதா அங்க இருக்கா. கிளப்புஞ்சதான் இருக்கா. ஓ சக்காலத்தி. நீங்க யாரு? நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ என் தலையில இடி விழுந்துருச்சு. அக்கா கல்யாணத்துக்கு நீங்க வர வேணாம். கல்யாணம் நின்றுச்சு. நான் எவ்வளவு ரொம்ப அழகா இருப்பான்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு இங்க அத்தனை பேர் வருவாங்க. சரி வரட்டேன். பனையூர்ல இருந்து பூரா அத்தனை பேர் வருவாங்க. பரவாயில்ல. நீங்க நான் பார்த்த பொண்ணு இல்லை கடிக்கிற போற பொண்ணு எந்திரி. நீங்க பரவாயில்ல. கருப்பா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. கருப்பா உள்ள பிள்ளைய கல்யாணம் பண்ணோம்னா கரண்ட் புல்லு கட்டில கூட வரமாட்டேன் வீட்டுக்கு. வந்துட்டு போனாலும் அவன் மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணா 10 பேர் வரப்போக இருப்பேன். இவளை கல்யாணம் பண்ணிச்சு நம்ம சிங்கப்பூர் கூட போயிட்டு வந்துடலாம். யாரை கல்யாணம் பண்ணிக்கிற போறீங்க? உங்களே. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லைன்னு சொல்லாது. உன்னை நம்பி நான் வேற பத்திரிக்கை அடிச்சுட்டேன். நம்ம ஊருக்கார பனையூர் கிராமத்துல இந்த அடைக்கலம் கோயில்ல தான், இந்த அடைக்கல அம்மா கோயில்ல கல்யாணமே. எனக்கு இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லைன்னு வெறுத்து பேசாத. எங்க அப்பா தான் என் வாழ்க்கை, நீ தான் என் உலகம், நீ தான் இது. அவசாரி பேர மரியாதையா பேசுறீ. அவசாரி பேரு கேட்கிற நீ. உனக்கு சந்தோஷம். ஆனா எங்க அப்பா அம்மா சொன்னா கேட்கவே மாட்டேன்றாங்க. உனக்கு தான் கட்டி வைக்கணும்ன்றாங்க. சத்தியா அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. ஐயா நல்ல மாப்பிள்ளை எல்லாம் அவங்க நினைக்கல. நகை வைக்கிற வரைக்கும் எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு பாக்குறாங்க. நகை என்னடி பெரிய நகை? பொல்லாத நகை. ஒரு பவுனும் 1500 ரூபா விற்கிது. ஒரு பவுனும் 1500 ரூபா விற்கிது. நீ நகை கடைக்கு போனியா? மதுரை கவரிங் கடைக்கு போனியா? ஏண்டி அவசாரி பேர 1.5 லட்ச ரூபா விற்கிது, 1500 ரூபா விற்கிதா? அப்படியா? ஐயா என்ன நான் ஒரு லட்சியத்தோட இருக்கேன். லட்சியம் முக்கியம். ஏன் கல்யாணம் வேணாம்ன்ற தெரியுமா? ஏன் வேலை வேணாலும் வெறுத்து பேசுறீங்க? நான் படிச்சு முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுறீங்க. பரவாயில்ல, ஒரு ஜோரா கைதட்டு கொடுங்க. உண்மையில என்ன கல்வி முக்கியம். ஏன்னா இந்த காலத்துல மாப்பிள்ளை கிடைச்சா பழச்சுன்னு கிளம்பி ஓடிடுங்க. நீங்க படிப்புல அக்கறையா இருக்கீங்க. அப்படி என்ன படிக்கிறீங்க? நான் படிக்கிறதா? ஏன் சொன்னா நீ என்ன படிக்க வைக்க போற? என்னால முடிஞ்சா செஞ்சு உங்களை படிக்க வைப்பீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? நான் படிக்கிறது பிஆர்சி. மதுரை டு அறந்தாங்கி பசுமாட்டில் தெரியுது. சரி பிஆர்சி முடிச்சுட்டு மதுரை டு அறந்தாங்கி இல்லை, பெரியார் டு பனையூர். அப்படியா? சரி பிஆர்சி முடிச்சுட்டு என்ன படிக்க போறீங்க? பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். அது என்ன அப்படின்னா? மதுரை டு சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸா? சரி வா, கல்யாணம் வேணாம் வெறுத்து தொடாதீங்க. அவசாரி முட்டை கொண்டே விடுவேன். நான் ஏன் கல்யாணம் வேணாம்? கல்யாணம் ஏன் வேணாம்ன்ற? நான் ஒரு நாளைக்கு அரைப்படி அரிசியே வேக வச்சு இறக்கி வடிக்க முடியாது. சரி. ஆனா உன்னையும் கட்டிக்கிட்டே நான் ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கணும். நான் இருக்க அழகுல ஆம்பளை பையன் கூட என்னவே சுத்துறாங்க. நீங்க அவங்க இருக்க அளவுக்கு கந்திச்சு பொட்டு மயிறு. பூவை பத்தியெல்லாம் எங்க வச்சிருக்கான்னு அடியே. ஒத்த ரோசா அடியே, நீ வெறுத்து பேசாத வாழ்க்கையில. அது மட்டுமா? நான் இருப்பது 30 கிலோ. சரி, நீ 90 கிலோ இருப்பவங்க. அடியே கிலோ இருக்கிறதுக்கு என்னடி? அடியே சல்லின்னு ஒரு இருந்தா, ஒரு லோல இருந்தாத்தே அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிருவா இருக்க. ஒரு பயம் கொடுத்துருச்சு. சரி, வாழ்க்கையில பயப்படக்கூடாது. அரியை அந்த ஒரு அம்மா பட்டினி பாடி ஓடின்னு போகாதீங்க. ஒன்றும் இல்லடி. கரெக்ட் சிரிக்கி இந்த இங்கே தம்பி. அடியே நம்ம எங்க போறோம் தெரியுமா? காட்டுக்கு போறோம். காட்டுக்கா? உன் தங்கச்சி வாரா. எனக்கு எவ்வளோ தங்கச்சி இருக்கா? வருவா.
எனக்கு தங்கச்சியில நான் எங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரே பிள்ளை. அடியே இப்ப வருவா வர அடியே கிளப்பு. யாரு யாரு வேலைக்காரியாவ? உங்க அக்கா எந்திரி. எனக்குதான் அக்கா இல்லையே. இவதான் எனக்குன்னு பிறந்தவ. என்ன செஞ்சிருக்க? அப்ப எனக்கு வேணாம். என் வாழ்க்கை வேணாம். நீ எனக்கு வேணாம் வேணாம் வேணாம். நீ முடிக்காத. டேய் குண்டு போயில என்ன வேணாம் வேணாம். கண்டு போயில இருக்க பொந்து போயில இருக்க. ஏண்டா நீ எனக்கு வேணாம் சொல்லிட்டு அவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண வர? நீ எனக்கு வேணாம். ஏய் இங்க ரா, உனக்கு அவ்வளவு தாண்டா மரியாதை. இவன் நான் கட்டுறோம்னா வீட்டுல விட்டுட்டு போனோம்னா ஒரு ரூபாய் வர மாட்டேன். ஒன்னே விட்டுட்டு போனா வரவே போறவெல்லாம் போன் நம்பர் கேட்பேன். இங்க தள்ளிக்க, உன்னை நான் அப்புறம் வந்துக்கிறேன். ஏய் இவளை பார்த்தா எந்திரிக்குமா இல்லை கேட்குறேன். ஏய் இந்தாடி. ஏய் இங்க மனசு நோகிற மாதிரி பேசுற. மனசு நோகிறாப்ல பேச. அவ இருக்கா? அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா வாய் போய் கிழிச்சு கிழிச்சு. ஏய் இந்தாடி. பேச்சு என்னோட பேச்சு வச்சுக்கிறாரு. ஏய் இந்தாடி. ஏய் உனக்கு அவ்வளவு தாண்டி மரியாதை. மானம் கட்டமுண்டா அறுத்து புருவேன். ஏய் இந்தாடி. ஏய் இருடி, வாயில துணியை வச்சு தேய்ச்சு புருவேன். அப்புறம் என்னது துணியை வச்சு அமைக்க புருவேன். துணியை வச்சா அப்புறம் என்ன தேய்ச்சு? ஏன்டி என்னடி பிரச்சனை? நீ என் கூட பேசாத, என்னை தொடாத. பனையூர்ல 10 பேரை கூப்பிட்டு இன்னைக்கே ஒரு நல்ல இடம் பேசி முடிச்சிருந்தாங்க. நல்ல என்ன பேசுவோம், நல்ல இதுதான் நடக்கணும். இவ்வளவு தொட்டு வையலா என்ன தொலையல? ஏ கருவாடு. ஏய் கருவாடு, கருவாடு தொண்டைக்கு நல்லது. மருதமணி மருதமணி கிடையாது அது இருக்கு. ஏய் மரியாதையா பேசுறீ. மரியாதை யாரு? நம்ம சொந்தம் தான். ஆமா பூராமே சொந்தம் தான். அப்புறம் ஏன் மரியாதை பேசுறீ? சொந்தம் தான். அவங்க எல்லாரும் யாரு தெரியுமா? உனக்கு நாத்துனா ராத்துனா உன்னை போட்டு ஏத்துறாங்க. ஏய் மானம் பேசுறீ. உனக்கு அவ்வளவு தானே. ஏய் உனக்குலாம் கொஞ்சம் கூட ஒரு ரத்தம் இல்லையாடா? ஏன் அழகு என்ன இவ அழகுக்கு மோகர கடைய பாரு, நல்ல கருவாடு மாதிரி இருக்கு. கொரங்குடி காலால குறாடா, காலால இன்னும் பாவடைக்குள்ள பட்டாட்டை ஒருத்தலாய கையில ஒருத்தலாய மண்டையில ஒருத்தலாய இருக்கா உங்ககிட்ட அது? என்ன இல்ல போடி அங்கிட்டு, உன்னை பத்தி தெரியாது. ஆடி போடி மானகடம். சும்மா உனக்கு மரியாதை நடக்காது. வடி போட மரியாதையா ராவசாரி போல நீ நான் உனக்காத்தே குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்கேன். அடி போடி மானகடம். நீயும் உன்னை பத்தி எனக்கு தெரியாது. லட்சணம் இது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். அடி போடி பாடி நீ போடி அங்கிட்டு. பெட்டிக்கார வச்சிருந்த மானகட முட்டை தானே நானு. என்ன தெரியாதா? நீ ஆல்ரவுண்டுக்கார வச்சிருந்தது எனக்கு தெரியாது. ஏன் நீ மைக் செட்டுக்கார வச்சிருந்தது எனக்கு தெரியாது. பாடி கோயில் போதாரியா வச்சிருந்தாலும் அடி போடி மானகட உண்மை அந்த மாதிரி கைதட்ட மாதிரி. அப்ப உண்மை போதாரியா வச்சிருந்தது எனக்கு தெரியும். அடி போடி மானகட மானகட முண்டை. 100 ரூபாய் படுக்கு ஏறுறாங்க. மானகட முண்டை துப்புக்கட்ட முண்டை. அடி விடுங்கடி, அடிச்சுக்கிறாடி. ஓப்படியா ஓப்படியா விடுதா உட்காந்துருக்கா. போகுது அக்கா பையன்ட்டு ஆமா சண்டை கொடுக்குறாங்க. உங்க 2 பேரை கட்டினாக்கு நான் தான் மறந்த குடிக்கணும். போடி மானகட முண்டை. நீ என்னத்துக்கு வாடுற? ஏன் புருஷனை எதுக்கு வச்சிருக்க? ஆமா ஒன்னால வர்றாதாண்டா. ஓப்படியா வினிதா இங்க உட்காந்துருக்கு. யாரா வினிதா? வினிதா குனிதாண்டுகிட்டு அடுத்து யாரா வினிதா? கீழே குடிச்சிருச்சுல அவங்க அதோட நாத்துல அந்த உட்காந்துருக்காது. வாழ்க்கைக்குள்ள வந்தீங்கன்னா உனக்கு அவ்வளவு தாண்டி மரியாதை. நேரம் ஆயிடுச்சு. வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம். டைம் பிரச்சனை வந்துடக்கூடாது. போட வேணா
உன் தங்கச்சி வருது. என்ன சொல்லாது இன்னுமே வந்து என்ன சொல்லாது உன் தங்கச்சி வருது. யாரு வினிதாவா அங்க வரது வினிதாவா அது வினிதா கடுப்புல இருக்கு. உன்னை விடியாட்டு உன் மசுரை பிடிச்சி 1000 டின்னு இருக்கு. ஏய் இந்தாடி தங்கச்சி கருவாடு ஒரு சந்தோஷம் ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே. சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே புது சங்கீதம் நான் பாட வந்தேனே முத்து சிரித்தது முள்ள வெடித்தது முத்திர கிட்டத சித்திரை வந்த மலைக்கு இந்த தேரேறி செல்லும் காலம் தொடுகை பக்கம் வந்தாலுமே வந்த குயிலே சொர்க்கம் தந்தாலுமே கொத்துமலத்தொடிகை நோய்தா தொட்டாலுமே முத்துமணிச்சரத்தில் கையும் தந்தாலுமே தேன்கனியே அழைக்கையில் மாங்குயில்தான் மறுக்குமா வான்மலை போல் பொழிகையில் பூமரம் தான் தடுக்குமா அழகிய தலையிடவே மனம் தரும் பூவிது நம்மை நிறம் மயந்தது சிரித்தது முத்தரித்தது முத்திரை சித்திரை வந்து மலை புது சங்கீதம் என்னடி பண்ணிட்டு இருக்க? இந்த சக்காலத்தி பொம்பளை கீழே விழுகலாமா? இந்த சக்காலத்தி சண்டைக்கு வரான்னு சொன்னா நாத்து நாளும் என் கூட சக்கரத்தில் அவன் சக்கரத்தில் எப்படி அவளுக்கு சக்கரத்தில் சொல்ற புதுசா வந்திருக்கிற பிள்ளை எங்களை வாயில வந்து பேசுறேன் ஒரு நேரத்தை போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன் தேவையில்லாம நீங்க பேசாதீங்க. அவளை இருங்க நானும் வந்தாலும் பார்த்துட்டு இருக்கேன். அவளை ஒரு ஜாடமடையே பேசிட்டீங்க. பேசுறேன் அவ யாரு? புதுசா வந்த புள்ள கொஞ்சமாவது ஒரு அடக்கம் கொடுக்க எதை வேணாம் அவளுக்கு. அவ சௌரியத்துக்கு பேசுறா, அவ சட்டத்துக்கு பேசுறா. வள்ளியம்மா நான் சொல்ற கேளுங்க. அவ யாரு என்னன்னு தெரிஞ்சா உங்களுக்கு தெரியுமா? அடிங்க உனக்கு தெரியும். எப்படி தெரியும்? இருடி உனக்கு என்ன பேசுறேன். இரு எனக்கு மொத்தம் அப்ப தங்க ஓடி நீ நான் பேசுறேன். இரு அவ யார் தெரியுமா? அவ யார் தெரியும்? நீ பேசிட்டு அவ யார் தெரியுமா? முதல்ல அவ யார் தெரியுமான்னு கேக்குறேன். மறுபடியும் அவ யார் தெரியுமா? திருப்பி அவ யார் தெரியுமான்னு கேக்குறேன். யாரு கேளு. அவளும் 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டவளா? மானங்கட்ட முண்டை உன்னைக்கு என்ன பொழுது நாணம் உண்டாகுது. கொலை விழுந்துடும். நான் கூட என்னமோ எனக்கு சேர்ந்து கொடுத்த பேச போறேன். நான் 10 புருஷன் வாப்பட ஒண்ணு சொல்ல சொன்னா அப்ப 13 புருஷனா? உன்னைக்கு என்ன பொழுது நாணம் உண்டாகுது. அசையும் மலைகள் என்னை கண்டாகுது. தண்ணி வீழியசவில் காதல் தேரோடுது. காதலிய மயில்கள் எங்கே பிறந்தவள் நீ தொடவே மலர்ந்தவள் உன்னுலகம் தெரியுதே அழைக்கிறதே இந்த புள்ள பொம்பளை வேலைங்க. இந்த புள்ளைய கட்ட என்ன அடிச்சதே இந்த பிள்ளைக்கு தெரியல. இந்த பிள்ளைக்கு பொம்பளைக்கு பொம்பளை கட்டி பிடிச்சிட்டா என்ன இருங்க. இங்க வாப்புல நீ ராணி இங்க பாருங்க. அம்மா நீ கட்டி பிடிமா. எப்படி கட்டி பிடிக்குது? இது மாதிரி கட்டி பிடிக்கணுங்க. அந்த பொம்பளால ஒரு ஆளு ஒரு விதம் வாடி ஏறி வந்து. ஐயோ இந்த ஆளுங்க தெருல விட பாக்குறீங்க. என்னமோ முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல இல்ல நான் நாத்துனாதேன். உன்னைக்கு இன்னும் பொழுது பேச்ச கேப்பனாடா
எல்லாம் அம்புட்டு சதி பண்றதா இருக்கு. ஏய் சந்தோஷத்தை பாரு. போட்டு இருந்திருந்தா வா இப்படி பாட்டே பாடல. வாய பிடிக்க வா. கை நீட்டு. அண்டி கீழே விழுந்தல கைய நீட்டு. எல்லாரும் நீட்டு கைய. கைய நீட்டு. காலிஸ் தான் அது காரணம். கைய நீட்டுடி. எதுல நீட்ட? நாங்க எப்படி நீட்டுறோம் அது மாதிரி நீட்டு. இந்த எவினிட்டி எப்பா இதுல பொம்பளை கை எதுப்பா? இதே பொம்பளை கை. ஏய் எல்லாம் ஆமா இருக்கா? ஆமா எங்க அண்ணன். அந்த அந்த கடைசில இருக்கு பாருங்க. அந்த பொம்பளை கை அங்க லாஸ்ட்ல. அப்பை ஏங்க நல்லா கவனிங்க இங்க பாருங்க. இந்த இருக்கு. இந்த அந்த கடைசியா தெரியாது அந்த கருப்பு கலர் கயிறு கட்டின. கடைசியா தெரியுதா பொம்பளை இங்க ஏங்க பொம்பளை கை இந்த இல்லங்க. இது பொம்பளை கையாது. இது இதுதான் பொம்பளை பிள்ளை. இப்படித்தான் இருக்கும். நான் பொம்பளை உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஏய் நான் சொல்றதுக்கு தலைய மாட்டாது. நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்னைய பொம்பளைன்னு மனசார ஏத்துக்கிட்டது முருங்கைக்காரர். அவர் தான் உனக்கு மாப்பிள்ளை. ஏங்க பொண்ணு நல்லா இருக்கா? நீங்க சொல்ற நான் ஒத்துக்கிறேன். இருங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என் மனசை ஒருத்தருக்கு எவ்வளவு அழகா இருக்குடா. இதெல்லாம் பொம்பளை மூஞ்சி மாதிரியா இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் மோனே அதெல்லாம் அது மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு. யாரடி? கண்ணு தெரியுமா தெரியா? ஏய் முதல்ல கண்ணு வலிக்குதுன்னு சொன்னேன். இப்பதான் தெரியுது. இதெல்லாம் கண்ணு நல்லா தெரியுது. மூஞ்சி கிட்டே ஓரடி விருதை வாசிப்பா. யாரம்மா நீ மனசுல நினைச்சிருக்க? நான் ஒருத்தருக்கு மனசை பறி கொடுத்து ஏய் நான் ஒருவருக்கு மனதை பறி கொடுத்து விட்டேன். யார் அந்த ஒருவர்? என் மனசு அங்கேயே இருக்கு. ஆசாவே விரைக்குமா லேசாக சுருங்குமா. இந்த பாட்டுக்கு பாட சொல்லணும். கொண்டு போய் பாத்து தள்ளு கட்டி எப்படி பாட்டு என்ன மாதிரி பாடி முகரை பாரு. சாமி பாடு தெரியுமா? பாடு. குத்தால குயிலே உட்காந்து குத்தலாமா. இது சாமி பாட்டாடி. இல்லையா? ஏன்டி இப்படி அக்கிரமம் பண்றீங்க? இன்னும் பாட்டுல நிறைய பாடுவா. வெற்றி வருவாசம். இருப்பல அண்ணே நீங்க பாடி காட்டுங்க. விட்டு வேறு வாசம் விரல பிள்ளை நீசோ. வெற்றி வருவாசம் விரல விட்டா வீசும். பக்தி பாட்டு பாட சொன்னா நீ என்ன பாட்டு பாடி இங்க பாரு. மூக்காந்தட்டை விட்டு எத்தனை செத்து போயிரு செத்து வாங்க. கருணை கிழங்கோ புளி குழம்பு நேத்து வச்சது நண்டு குழம்பு நாளைக்கு வைக்கிறது மீன் குழம்பு. என்ன ஜெயபாலம் காத்தடிக்குது. இந்த பாட்டு என்னைக்கு இந்த பாட்டு எப்படி வந்துச்சு? ஜெயபாலன் நம்ம வீட்டுக்கு வந்து நான் திருக்க மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன். எங்க அக்கா வச்சது கார குழம்பு மாட்டேன். நீங்க எல்லாரும் என்ன அப்படி வந்திருக்கீங்க? என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? ஏண்டி இப்படி நிக்கிற? நான் கூட நீங்களும் என் மேல பாசமா பையன் நீங்களும் அடியே தங்கமே அப்படியெல்லாம் இல்லடி. உனக்கு எல்லாம் நல்லா இருக்கு. எங்க நல்லா வாய் தான் சரியில்லை. வாய் நல்ல வாயா இருந்தா ஊர் நல்ல ஊரா இருக்கும்னு இருக்காரு. இருடி இப்ப எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? நான் எவ்வளவு பாசமா இருந்தேன். என்ன எது நான் வந்தா அவன் மேல பகிரி வாய் முறி ஏதாவது ஒண்ணு சொல்லிடுச்சிருங்க. நீங்களா சிரி இங்கயா? ஐயோ என்னடி என்னடி பிடிக்கிற? தாவணியை மேல போடு. தாவணி மேல போடு. எத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க? ஏய் இங்கிட்டு பொம்பளை இங்கிட்டு ஆம்பளை ஆளுங்க அங்கிட்டு ஆம்பளை ஆளுங்க. தாவணி மேல போடு பழசுன்னு. என்ன இப்படி சொல்லிக்கிறது? இந்த பாரு நான் எப்படி மேல போட்டுருக்கேன் பாரு. மேல போட்டுக்கிட்டு தாவணி முன்னாடி தொங்குதா? இது மாதிரி ஏய் போட்டு ஏய் உன்னை அடிச்சு நக்க போறேன். ஏற்கனவே அடிவட்ட வண்டியில அடிவட்ட கரெக்டா மாதிரி இருக்கிற அது மறுபடியும் ராணி நீ போமா. வெட்டி வாசிக்கிற விட்டாருப்ப. இந்த தாவணிய இப்படி தோல்ல போடணும். ஐயோ இத முதல்ல சொல்லிருக்க கூடாதா? இந்த தாவணியை நெருப்பு வச்சு ஒரு கொளுத்த போறேன் பாத்துக்கிட்டே. இப்படி எடுத்து வரவா? இடுப்புல சொருகு. அண்ணே இதாமா நம்ம வீட்டுக்கு ஏத்த மகாலட்சுமி. குடும்பம் கிளுக்கில இருக்குடா. நீங்க சொல்றது வாய மூடு. நம்ம வீட்டு குத்து விளக்கு. சும்மா இல்ல இடுப்ப சுத்தி சொருகணும். சொருகிட்டியா? என்ன பண்ற? இருக்க சுத்திட்டு. ஏய் வேலி கட்டானுக்கு வரவள கொல்லடிக்க. வேலி கட்டானுக்கு கை தூக்கு மேல ரெண்டு கையா. என்ன செய்ய போறீங்க? ஏய் கை ரெண்டையும் தூக்குடி. ஏன் தாவணியை சொருகணும்டி. சொருகணும்னா காலத்தால தூக்கணும்.
என்னடி இது ஏன் பின்னாடி வந்து அடைச்சை மாறிங்க பேசுறதெல்லாம் பேசிவிட்டு பார்க்குமானமா முகரை மூஞ்சி மாதிரி என்ன நேரத்தில் புள்ள பார்த்தாங்களா கை தூக்க மேல உங்களுக்கு ஏய் என்ன சொல்ல வர்ற உங்களுக்கு தெருவு தெரியுமா? எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். தெரியாம நான் தாவணி கட்டியிருக்கேன். கை தூக்கு திரும்ப. உங்க திரும்ப நேர சிரிக்காதியதா இவளுக்கு தாவணி இருக்கு திரும்படி நீங்க தெருவு போறீங்களா? ஆமாடி நான் சொல்லுவே இல்லை இந்த ராணி நீ சொல்லி விடானி நான் சொல்லுவா அண்ணே நீங்களே கல்யாணம் பண்ணிக்க போற நீங்களே சொல்லி விடுங்க. எங்க அண்ணனே எங்க அண்ணன் அந்த அவதாரி பேர் அவருக்கு சொன்னா வந்ததடி ஏய் ரொம்ப நடிக்காத நான் அரைஞ்சே முடியும் பாத்துக்க. ஐயோ என்னடி இது அண்ணே என்னடி இது மாற்றி மாற்றி எல்லாரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா ஆடி பாடி விளையாட நினைக்கிறேன். உனக்கு என்ன விளையாட தெரியும்? எனக்கா பிடிச்சி விளையாடுறது. சரி இங்க வந்துரு அண்ணா உங்களுக்கு என்ன விளையாட தெரியும்? எனக்கு வந்து இது புடிச்சுக்கிட்டு அடிக்கிறது. சரி இங்கிட்டு வந்துங்க அடியே புதுசா வந்தவளே உனக்கு என்ன விளையாட தெரியும்? எனக்கு அடிச்சுக்கிட்டு பிடிக்கிறது. என்னடி எல்லாம் எகனைக்கு போனா ஏட்டிக்கு முட்டியா வந்தேன்னா எப்படி பிடிச்சுக்கிட்டு கூட அடிப்போம். அப்ப என்னோட சேர்ந்து எல்லாரும் தயாரா? தயார் அண்ணே தயார். ஆமா அப்படியே அப்படியே கிண்ணன் இருக்கும். ரெடி
ஆனந்த உண்மைகள் ஒன்றுகளே ஆயிரம் வர ஒன்றுகளே வந்து ஆனந்த உண்மைகள் ஒன்றுகளே கிறுக்கு முண்டை ஏ பட்டாப்படி இங்க வா. இந்த தாவணி இருக்கிறத எல்லாருக்கும் பிரச்சனை. இது என்ன செய்யலாம் ராணி? மறுபடியும் அதை உள்ளே வச்சு விடுங்க, பெருசா தெரியும். முகரை பருவம் கற்பனைக்கு அளவு இல்ல. யாரடி அது? வினிதா பாடப்படுத்துற அவதான் நம்ம வாப்புடியா. ஐயா ஐயா போச்சு, பறவையில வந்துருச்சு. விடுதா தக்கலாத்து. ஐயோ ஒரே இங்க ஒன்னே போட்டு நீ எல்லாம் விளையாட்டுக்கு இங்க பேசுற, உண்மையா சண்டை வந்துச்சு. விடுதா நம்ம விடுதா பறவையெல்லாம் போனா பாப்போம், இல்லைன்னா நம்மளாம் போவோம். நாங்க அப்படியே உள்ள வாவடிதா வாவடிதா. கழுத்துல துண்டு போட்டிருக்கு, அவங்க பேர் என்னன்னு கேளுங்க. நந்தினியா? நந்தினி. ஐயா 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 உட்காருங்க. ஐயா 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 இருங்க இங்க பாருங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அதை கிடைக்கூடாது. வாங்க, யாருனாலும் இப்ப இடைஞ்சல் இல்ல, அந்த நடக்க. வாங்க உட்காருப்பா. ஐயா ஐயா எல்லாரும் சந்தோஷம். இவங்களை தான் சொல்றேன், நீ சந்தோஷமா இருக்கா? ஆளல வாழல வாழலும் நீ பேசாம இருந்த நீ. ஆளல வாழல வாழலும் ஆண்டவன் போற்றிடும் அதிகாரம். ஆளல வாழல வாழலும் ஆண்டவன் போற்றிடும் அதிகாரம். பானியில் வட்ட விட்டு வந்து சேரும், பானியில் வட்ட விட்டு வந்து சேரும், பானியில் வட்ட விட்டு வந்து சேரும். வண்ண வண்ண கிளிகளும் பிடிவாரம், வண்ண வண்ண கிளிகளும் அண்ணகள உங்களோட பெருங்கலையா ஆகலம் பாடுவது கேட்கவில்லையா? அண்ணகள உங்களோட பெருங்கலையா ஆகலம் பாடுவது கேட்கவில்லை. அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, போடுவது உங்க பாதையா, அரவார போடுவது உங்க பாதையா. ஊரறிய பேரெடுத்த ஆறுமுகம் உனக்காக சமஞ்சதிந்த வாழவில்லை. இந்த பையன் எது சொன்னாலும் ஏதாவது ஒண்ணு இருக்குமே. புரியாம ஒதுங்கி நின்று படுத்துறிய பாரு. அந்த புள்ள அங்கதானே ஆடுச்சு, நல்லா அணைச்சி ஏத்திரிய வருது. புரியாம
அம்மா ஓடுறாங்களே. நீ ஏன் நீ திரும்புறதுக்குள்ள நிக்கிற? திரும்புறதுக்குள்ள நிக்கிற. அப்பதான் அப்படியே சொதக்கு. என்ன ஆட்டம் அப்பதான் சொதக்கா சதக்கு. கோட்டை கிட்டி முள்ளங்கோ கட்டு மேல கேட்கும். கோட்டை கிட்டி முள்ளங்கோ கட்டு மேல. கோட்டை கிட்டி இவன் ஆட்டம் வித்தியாசமா இருக்குனே. நாங்க எங்கிட்டாரா வந்துட்டாரா பாரு. கோட்டை கிட்டி முள்ளங்கோ உன்னை கெடுக்கிறது மிருதங்காரர் தான். நீ பாட்டுல பேசாம தான் இருக்க. வேலிமலை சாரல் தவ முனிவர் வரக்கூடிய இடம். அப்படி யாராவது வந்தா என்ன போறீங்களா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு ஒரே ஆசை, என்ன ஆசை உனக்கு? உங்க கூடயே இருக்கணும். கைய பேசுன்னு சரி வா, நான் கூட்டிட்டு போறவா. வாங்க போலாம் வா.